லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை எல்சியூல கனெக்ட் பண்ணியிருக்காரா? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நெறைய ஆடியன்ஸ் மனசுல ஓடிட்டே இருக்குது. எனக்கும் லைட்டா அந்த ஒரு டவுட் இருக்குது. விக்ரம் ட்ரெய்லர் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? அப்படி பார்க்கலைன்னா இப்பவே போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும். விக்ரம் ட்ரெய்லர்ல முக்கியமான கேரக்டர்ஸை பேக் ஷாட்ஸ்ல காமிச்சிருப்பாங்க. அது மாதிரியே சமீபத்தில் ரிலீஸ் ஆன கூலி படத்தோட அரங்கம் அதிரட்டுமே அப்படிங்கிற ஒரு சாங் ப்ரோமோ வீடியோல முக்கியமான கேரக்டர்ஸை பேக் ஷாட்ஸ்ல காமிச்சிருப்பாரு. அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் வசரட்டுமே, ஃபர்ஸ்ட் ஷாட்ல சுபின் சாகர் வராரு, ரெண்டாவதா உபேந்திரா காமிக்கிறாங்க, மூணாவதா சத்யராஜ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எல்லாரையுமே பேக் ஷாட்ஸ்லயே இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. கண்டிப்பா லோகேஷ் கனகராஜோட பிளாக் பாஸ்டர் மூவி லிஸ்ட்ல அடுத்த படமா கூலியும் இருக்கும் அப்படின்னு அவங்க ரிலீஸ் பண்ண ப்ரோமோ வீடியோஸ்லயே நம்மளால கெஸ் பண்ண முடியுது. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். கண்டிப்பா கூலி படம் ட்ரக்ஸ் மட்டும் இருக்காது அப்படின்னு லோகேஷே சொல்லிட்டாரு. கூலி கோல்ட் ஸ்மக்லிங் ரிலேட்டடான ஒரு தரமான ஆக்ஷன் படமாக தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண டைட்டில் ப்ரோமோலையே இந்த மேட்டரை தெளிவாக காமிச்சிட்டாங்க. ரஜினிகாந்த், உபேந்திரா, நாகார்ஜுனா, அமீர் கான் அப்படின்னு எல்லா சூப்பர் ஸ்டார்ஸையுமே கூலி படத்துக்குள்ள கொண்டு வந்து மிகப்பெரிய சம்பவத்தை லோகேஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்க முடியுது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அனிருத். ராக் ஸ்டார் அனிருத் செதுக்குன்னு இந்த படத்துக்கு செதுக்கியிருக்காரு அப்படின்னு இந்த சாங் ப்ரோமோ ஒன்று போதும் இதுலயே நம்மளால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. லோகேஷ் கனகராஜ் அனிருத் காம்போ அப்படின்னாலே கண்டிப்பா பிளாக் பாஸ்டர் தான். அது மாதிரி கூலியும் ஒரு மிகப்பெரிய ஹிட் மூவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம்.